தேங்க்ஸ் அண்ணே, இவனை நான் கூட்டிட்டு போறேன். என்னடி நீ எனக்கு அல்வா கொடுத்துட்டேன்னு நினைச்சேன். நீ ஏன் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அலி ஃபோன் பண்ணா நேஹா பஸ்ல ஏறிட்டாளான்னு அலி கேட்டான். அப்போதான் தோணுச்சு நீ வீட்டை விட்டு கிளம்பிட்ட, ஆனா இங்க வந்து சேரலன்னு. அதான் பாரு பஸ் திருப்பிக்கிட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். வா போலாம். என்னாச்சு, ஏன் நின்னுட்ட? வா போலாம். இந்த ட்ரிப் உன் லைஃப்லயே மறக்க முடியாத ட்ரிப்பா இருக்க போகுது. இது சஞ்சு மேல சத்தியம். ஊட்டியில நடக்க போகுது செம்ம கலாட்டா. ஓ, ராம் நாராயண் ஜி. சொல்லுங்க. சிச்சுவேஷன் செமையா செட் ஆயிருக்கு. நீங்க சும்மா இங்க பாட்டு போடுங்க. யாரு என்ன சொன்னாலும் பாட்டை மாத்த கூடாது. ஏ நில்லே 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 நில்லே. ரொம்ப இருமல் வருது. வா நேஹா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். உட்காரு. வா உட்காரு. நேஹாவுக்கு 400 ரூபாய் கொடுக்கும் போது மட்டும் குபேரன் மாதிரி மாறிடுறீங்க. அதே நான் ஒரு 30 ரூபாய் கேட்டா வீட்டு கஷ்டம் எல்லாம் ஞாபகம் வந்துருது. முடிஞ்சுதா? வாய மூடிட்டு வீட்டுல சண்டையை இழுக்காத. ஏன் 30 ரூபாய்க்கு பால்கனி டிக்கெட் கிடைக்குது, ஆனா எனக்கு எவ்வளவு தரீங்க? 5 ரூபாய். முன்னாடி தரையில உட்காந்து படம் பார்க்க வேண்டியிருக்கு, என் கழுத்து புடிச்சுக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒத்தடம் தரணும். இப்படியே நிமிந்து படம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா உங்களுக்கு அத பத்தி என்ன கவலை? என்ன ரயில்வே ட்ராக்ல இருந்து தானே தூக்கிட்டு வந்தீங்க. உங்களுக்கு சொந்தமானது நேஹா மட்டும்தான். விபோர் இனிமே ஒரு வார்த்தை பேசுன அழுக்கு காய்ச்சல கம்பிய நாக்குல வச்சிருவே, புரியுதா? அதனால என்ன ஆயிடும்? என் உரிமைக்காக குரல் கொடுக்கறத விட்டுருவேனா? நான் எனக்கு தெரியாது. எப்படி நேஹாவுக்கு காசு தராங்களோ அதே மாதிரி எனக்கும் வேணும்னு சொல்லு. நான் இன்டர்நெட் கஃபே ஆரம்பிக்க போறேன். காசு தரலைன்னா என்ன பண்ணுவா? சொல்லு, என்ன பண்ணுவா? என் பிசினஸ் ஆரம்பிக்க நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். கீழ்த்தரமா கூட இறங்குறேன். நாம ஒண்ணும் ஹனிமூனுக்கு போகல. ப்ளீஸ் இந்த பாட்டை மாத்துங்க. ஏ, பாட்டை மாத்த முடியாது. நான் போட்ட பாட்டு இது. ஆமா, மாத்தவே கூடாது. எனக்கு இந்த மாதிரி ரொமான்டிக் பாட்டுலாம் இப்போ ரொம்ப பிடிக்குது. கேட்க ஜாலியா இருக்கு.
நேஹாவோட டீச்சர் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்களே அவங்க எல்லாரும் பத்திரமா ஊட்டி போயிட்டாங்கன்னு. என் கவலை மட்டும் தீரவே மாட்டேங்குது. அது நியாயம்தான் சுஷ்மா. பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. கவலை இருக்கதானே செய்யும். தலைமுடியை கட்டுறது நிறுத்து. தலை விரிச்சு போட்டா நீ ரொம்ப அழகா இருக்க. சஞ்சு சஞ்சு ஐ எம் சோ சாரி. நிஜமாவே சாரி. எப்படி தூங்கிட்டேன்னு தெரியல. சாரி. பரவாயில்ல விடு. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? பஸ்ல தூக்கம் வராது, பஸ்ல போதை தான் வரும். போதை. சஞ்சு ம், நாம ஊட்டி வந்துட்டோமா? எப்பவோ நீ என் தோல் மேல சாஞ்சு தூங்கிட்டு இருந்தியா? அதான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தூங்கட்டுன்னு விட்டுட்ட. நீயா எப்போ எந்திரிக்கிறியோ? போலாமா? சரி போலாம். ஆஹா, ஊட்டி வந்தாச்சு. மச்சா இது என்னடா? இந்த ராமநாராயணன் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பஸ்ஸ நிப்பாட்ட இவருக்கு வேற இடமே கிடைக்கலையா? சேத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா இருப்பாரு. சஞ்சு அட்டச்ச. ட்ரெஸ் எல்லாம் வீணா போச்சு. சரி வீடு வாஷ் பண்ணா போயிரும். வேற என்ன பண்ண முடியும்? வா போலாம். என்ன? இல்ல சஞ்சு, ஒரு வேலை பண்ண. நீ போய் டிரைவர் அங்கிளை கூப்பிடு. பாருண்ணா, ஒரே ஒரு ஸ்கர்ட் செருப்பு தான் எடுத்துட்டு வந்தேன். இதுவும் வீணா போச்சுன்னா பர்த்டேக்கு கூட எனக்கு புது துணி கிடைக்காது. இப்போ நீ போய் டிரைவர் அங்கிளை கூப்பிடு. பஸ் கொஞ்சம் முன்னாடி சுத்தமான இடத்துல நிறுத்த சொல்றேன். லூசு, ஏன் சின்ன விஷயத்த பெருசு பண்ற? நான் இருக்கேன்ல, உன் ட்ரெஸ் அழுக்காகாது. அதுக்கு நான் கேரண்டி. அடம் பிடிக்காத ப்ளீஸ். நேஹா, இல்ல இல்ல இல்ல, நான் இந்த சேத்துல இறங்க மாட்டேன். சஞ்சு வாழ்க்கையில எந்த பிரச்சனையையும் நேஹா தங்க விடுறதில்ல. அப்படி இருக்கும்போது சஞ்சு எப்படி நேஹா பிரச்சனையில விடுவா?